வணக்கம். இன்றைக்கி பேச போகிறது ரெட்டை சுடர் பயணத்தில் எனர்ஜிஸ் பற்றி. அதாவது எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று ஒரு டின் ஃப்ளேம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எனர்ஜி டக்குன்னு நம்மகிட்ட ஸ்ப்ரெட் ஆகும் மற்றவங்களோட இது பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது உண்மை தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ரெட்டை சுடர்னால் ரொம்ப ஹை லெவல் எனர்ஜிஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக ஒரு எம்பத்தா அவங்க அவங்க இருந்து செயல்படும் போது மற்றவங்க அவங்க யாரெல்லாம இருக்கலாம், சரிங்களா? சிலவங்க இந்த ரெட்டை சுடர் பயணத்தில் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்க இதுக்குள்ள இதோட ஆர்வத்தினாலேயும் கேட்க வரலாம். ஸோ பேசிக்கலாக இல்லை, அவங்களோட கஷ்டங்களை சொல்ல வரலாம். இந்த பயணத்தில் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் நிறைய நம்மளுடைய ஆரிக் ஃபீல், அதாவது நம்மளை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதான் நம்மளை ஆரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆராக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நம்மளுக்குள்ளே புகுந்துரும். இன்னொன்று பேசிக்கலாகவே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சக்ராஸ் தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ அதில் எப்படி பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு இருக்குதோ அதே மாதிரி நம்மளுக்குடைய இது ஃபிசிக்கல் பாடி கிடையாது. அதில் நம்மளுடைய சூட்சம உடலில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவ் சக்ராஸ் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் சக்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய பழைய ட்ராமாஸ் இருக்கும். அந்தளுடைய ட்ராமாஸினுடைய விளைவுகள்னால நிறைய நம்மளை அட்டாக் பண்ணும். இந்த நெகட்டிவ் நம்மளை நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டு அது என்னென்னா அபரிவிதமான ஆக்டிவேட் ஆயிரும் நம்மளுக்கு. அதாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகாமல் நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் இருந்து அது தவறாக போகும் எல்லாமே, சரிங்களா? அதான் அவங்க எல்லாமே தப்பாக நடக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஒரு அது உண்மை தான். அது தப்பாக போயிடும். அதாவது நம்மளுக்குள்ளே உள்ள நெகட்டிவ் சக்கராஸே நம்மளுக்கு மாற்றி அபரிவிதமாக சுரந்துரும். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளே நிறைய தவறுகள் நம்மளுக்கு வரும். அதனால நிறைய பெயின்ஸ் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். ஸோ மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரூட் சக்ராஸில் தான் இந்த நெகட்டிவிட்டி ரொம்ப லெவல் இருக்கும். அதை தான் நம்ம பேசிக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், கர்மா அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரூட் சக்ராஸில் இருந்து தான் அதாவது ஒரு மனிதன் பர்த்து அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தாயோட இதிலேருந்து நம்ம பிறக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வழியாக வர ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் நம்மளுக்கு வரும். திருப்பி அடுத்த கட்டத்துக்கு நம்ம மேரிட் லைஃப்பில் போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மாஸுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கும். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இதில் தான் இது எவ்வளோத்துக்கு புனிதமான எனர்ஜி, அந்த புனிதமான எனர்ஜியை தவறாக நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிவைன் எடுக்காமல் கார்மிக் கிட்ட போய் சிக்கியிருந்தாலோ எதுவும் பண்ணியிருந்தாலோ நம்மளுக்கு அந்த அதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஆனால் ஒரு அந்த கர்மாஸ் நம்ம கடந்த நம்ம புவியில் பிறந்ததே கர்மாஸை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த கர்மாஸ் கண்டிப்பாக நிச்சயமாக தொடர்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். தெரிய வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்மாஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா? அந்த பக்குவப்படுத்தி அந்த நெகட்டிவ் சக்ராஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண விடாமல் நீங்கள் அதனுடைய ட்ராமாஸ் எல்லாமே ஹீல் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க. அதனால தான் அந்த ப்ராசஸ் முடியாமல் இருந்தாலோ இல்லை அதே மாதிரி ஏதாவது ஒரு கர்மா ரிலேட்டடாக ஏதாவது நெகட்டிவ் பீப்புளை இது பண்ணி உங்களுடைய ஆரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட நெகட்டிவிட்டி நம்மளுக்குள்ளே தாக்கும். ஸோ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இது முட்டியில் இருக்க அந்த சக்ராஸ். நான் பேசிக்கலாக ஜென்ரலாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
முட்டி வலி, அதாவது நார்மலாக சும்மா இருந்து முட்டியில் வந்து அடிபட்டாலோ வலியோ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கர்மா பேசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இது வந்து நம்மளோட வழியில் இப்போ வந்து நம்மளுடைய அதாவது நம்ம பேசிக்கலாக ஜென்ரலாக அது வந்து தெரிஞ்ச இது வந்து சில நேரத்துக்கு மூட நம்பிக்கை சொன்னோம். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் சொன்னால் தான் வந்து இப்போ முட்டியில் வந்து இதாக இருக்குது, நார்மலாக இருக்கும்போதே முட்டி பெயின் வருது, நீங்கள் முட்டி வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு ஏதாவது இது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ கர்மா பேசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக இதோட உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து சக்ராஸ் இருக்குது. சரிங்களா? எந்த சக்ராஸ்லாம் நெகட்டிவ் சக்ராஸ் இருக்குது. ஸோ இந்த இந்த பேசிஸில் தான் வந்து அந்த இதில் வந்து அடிப்படுது. அதுக்கப்புறம் கால், அதுமாரி நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பாதம்ங்கிறதோ காலுங்கிறதோ வந்து எவ்வளோத்துக்கு வந்து முக்கியத்துவம். அதாவது 2 விதமான ஒன்று வந்து என்னென்னா, சரணாகதி ஸ்டேஜில் அடையும் போது அதனால தான் இறைவனின் பாதத்தில் வந்து நம்ம வந்து சரணடைவோம். குருவின் பாதத்தில் வந்து நம்ம வந்து சரணடைவோம். ஸோ பாதம்ங்கிறது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலோட இதில் வந்து ஆணிஸ் நிறையா வரும் சிலவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த காலோட நகங்கள், அந்த பெயின் நிறைய இருக்குது அதில். ஸோ இதில் ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பழைய கர்மாஸுடைய ட்ராமாஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அந்த பெயினோ ஏதோ வந்து கால்களில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து டோட்டலாக வந்து நெகட்டிவிட்டி அட்டாக் ஆகுது, அந்த நெகட்டிவ் சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. இப்போ நான் ஜேர்னியில் வரும்போதே நம்மளுக்கு வந்து ஹை எனர்ஜி சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் வழி நான் வந்து போகிறதுனால அதாவது உடலுக்கு வந்து ஒரு மந்திரக்கட்டு, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்குன்னு வந்து ஒரு மந்திரங்கள் வந்து உச்சாடனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போகும்போதோ இல்லை வந்து ஒரு லைவாக பேசும்போதோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளை வந்து தாக்காது. சரிங்களா? நம்மளுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்கலாக வந்து எனர்ஜிஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்துலேருந்து தான் கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்சம் தான் நம்மளை வந்து வழி நடத்தும். ஆன்மீக பயணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதோட பிரபஞ்ச தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுது அப்படிங்கிறது தான் ரொம்ப இது. ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்துடைய சப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ரெட்டைச்சுடருக்கும் தெரியும், அபரிவிதமாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து நம்ம உணர்தல் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வரும்போது, அப்போ இறை வந்து உள்ளே நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து இது ஆன்மீகத்துக்குள்ளே வித்தியாசமாக போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த ஆரிக் ஃபீல்டை நம்மளுடைய ஆராஸை வந்து ஹோல் இல்லாமல், அதில் வந்து எந்த வித டேமேஜும் இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய பொறுப்பு. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த வித நெகட்டிவிட்டியும் வந்து நம்மளை வந்து தாக்காது, நம்ம எனர்ஜியும் வந்து லீக் அவுட் ஆகாது. சரிங்களா? அதாவது எனர்ஜிஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறதுங்கிறது வேற, பட் அவங்களா சக் பண்ணி எனர்ஜி வேம்பியர்ஸ் மாதிரி சக் பண்ணி எடுத்து அது மூலமாக அது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் பல பிரச்சனைகளை நம்மளுக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது. அதுதான் அந்த சக்ராஸ், நெகட்டிவ் சக்ராஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தேன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒன்று பார்க்கலாம். பை.